நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து டெல்லி பயணம் செஞ்சிருப்பது பரபரப்பை கூட்டியிருக்கு. 165 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இன்னுமுமே நடைபெற்று முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் டெல்லி புறப்பட்டு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரும் இன்றைய தினம் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தமட்டில் பாஜக தரப்பில் 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது அதிமுகவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு செல்வாக்குமிக்க தொகுதிகள் அடங்கிய பட்டியலில் குறைந்தது ஒரு 30 தொகுதிகளை எதிர்பார்த்து பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் அதிமுகவை பொறுத்தமட்டில் பாஜக வழங்கியிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாகவும் அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளாகவும் இருப்பதால் அந்த தொகுதியை இறுதி செய்வதில் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதே போல பாமக தரப்பிலும் 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பாமக வழங்கியிருக்கக்கூடிய தொகுதிகளில் இந்த முறை தொகுதி மாறி போட்டியிடுவதற்கு முனைப்பு காட்டி வராங்க. எனவே தொகுதிகள் இறுதி செய்வதில் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான அந்த சந்திப்பிற்கு பிறகாக அந்த கூட்டணி என்பது இறுதி வடிவம் பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழகம் வர இருக்கிறார். தமிழகம் வரக்கூடிய அவர் நாளை மாலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அந்த கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்து தொகுதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான ஒரு உத்தேச பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவை பொறுத்த மட்டில் ஒரு 170 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தற்போது அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது ஒரு 165 ஒரு 170 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்ற மாறுதல்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவை தவிர புரட்சி பாரதம் கூட்டணி கட்சியான புரட்சி பாரதத்துக்கு ஒரு தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. அவர்கள் அதிமுகவுடைய அந்த இரட்டலை சின்னத்திலேயே போட்டியிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து பாஜகவிற்கு 40 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றன. அதில் பாஜக 30 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட இருக்கிறது. இவை தவிர புதிய நீதி கட்சிக்கு 2, ஐஜேகேக்கு 2 தொகுதிகள், ஃபார்வர்ட் பிளாக்குக்கு 1 தொகுதி, பெருந்தலைவர் மக்கள் கட்சிக்கு 1 தொகுதி, தமிழ் மாநில முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதி, புதிய தமிழகத்திற்கு 2 தொகுதி என மொத்தம் 40 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு தாமரை சின்னத்தில் போட்டியிட வைப்பதற்கான பணிகளில் பாஜகவினர் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. அதே சமயம் சிறிய கட்சிகளை தொடர்ந்து அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வைக்க வேண்டும் என்பதிலையும் அதிமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வராங்க. இவை தவிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 9 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும், தமிழ் மாநில காங்கிரசுக்கு அதாவது தனிச்சின்னத்தோடு கூடிய 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், பாமகவிற்கு 17 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் உத்தேச பட்டியலாக இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இந்த எண்ணிக்கையிலும் கூட ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. நாளை உடன்பாடு எட்டப்படக்கூடிய பட்சத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேநீர் விருந்து வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நகர்வுகள் என்பது நகர்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அதேபோல் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தொடர்ந்து டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் இந்த கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவே கட்சி வட்டாரத்தில் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.